சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு இடத்துல இறக்கி விட்டான். அது என் வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். அந்த இடத்துல அவன் இறக்கி விட்டுட்டு போனான். அப்போ அப்போ நானும் எதிர்பார்க்காம அவனும் எதிர்பார்க்காம அங்கே மழை வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். அவன் என்ன பார்த்தா நான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். மழை பெய்யுது, இப்படியே நின்றுகிட்டே இருக்க போறீங்களா? உங்களுக்கு என்ன, என்ன டிராப் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களோட வேலை முடிஞ்சது. நீங்க போக வேண்டியதானே, எனக்கு போய்க்க தெரியும். இல்ல, மழை வருது. கடைசி வரைக்கும் கரெக்டா வீட்டுக்கு போயிருவீங்களான்னு ஒரு டவுட். அதனாலதான். 1000 தான் ஆனாலும் நீங்க என் பொண்ணு இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்டாப். ஓகே, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறோம் நினைப்போ. நான் சொன்னேனா நான் உங்க மரப்பொண்ணு? நீங்களே நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோதான். கிளம்புங்க, உங்க வேலை முடிஞ்சு. வாட், என்ன? அது ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுனதும் இல்லை, பழகுனதும் கிடையாது. என்னன்னு தெரில, உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் மறைக்கிற. ஓகே, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகலாமே. நான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகணும். உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறதுனால எனக்கு ஏதாவது இருக்கா என்ன? மிஸ்டர் சொரிகரன், சாரி மிஸ்டர் ஹரிகரன். உன் பேரு ஸ்னேகா தானே? அடப்பாவி, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். என்ன 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 எப்படா கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு வீட்டுல வச்சு பேசும்போது சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இவ்வளவு சீக்கிரத்துல எப்படா கண்டுபிடிச்சான்னு யோசிக்கிறியோ? இல்லையே, அப்படிலாம் இல்லையே. நான் படிக்கிற காலேஜவே இவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்ச நீ என் பேரை கண்டுபிடிக்க மாட்டியோ மிஸ்டர் சொரிகரன்? மாத்தி சொல்லிட்டா ஹரிஹரன். இல்ல, இப்ப நான் வேணும்னே தான் சொன்னேன். சொல்லுங்க சொரிகரன். படிக்கிற காலேஜ் கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு உன் காலேஜில் உள்ள உன் அட்டனன்ஸ் எடுத்து உன் ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? நான் தான் சொன்னேன்ல, பிரபல தொழிலதிபரோட ராமகிருஷ்ணனோட பையன். ஸோ நான் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். ஆமா ஆமா, உங்க பெரியப்பா தானே? சரி சரி, உங்க சித்தப்பா தானே? பெரியப்பான்னு சொல்லலாம், சித்தப்பான்னு சொல்லலாம். நான் அவரை எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். உனக்கு என்னப்பா, நீ முறை தவறி எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். ஆனா அவர் எனக்கு மாமா தானே வேணும், அதனால நான் மாமா தான் கூப்பிட முடியும். சரி ஓகே, என்ன டிராப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை நான் நின்றுருந்தா இந்த மலையிலே நனைஞ்சிட்டு இருந்திருப்பேன். என் அண்ணனுக்கு என்னால் ஃபோன் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஒன்றும் மீட் பண்றதுல எனக்கு ஏதாவது கிடைக்க போதா என்ன? இதுவும் கிடைக்க போறதில்ல. ஒருவேளை இதுக்கு மேல ஏதாவது கிடைக்கலாம் இல்லையா? காரணம் இருக்கும் தான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரி ஒருவேளை இப்போ வரைக்கும் எந்த காரணமும் எல்லாமே இருந்திருக்கலாம். ஒருவேளை நாளையில இருந்து ஏதாவது காரணம். நான் வர சொல்கிறேன். என்ன எதுவுமே சொல்லாம போற? அப்படின்னா நாளைக்கு மீட் பண்ணலாம்னு அர்த்தம். நிஜமாவா? நிஜமாங்கிறதுனால தான் ஒரிஜினல் பேரை சொல்லாம நான் எப்படி கூப்பிடுவேனா அப்படி கூப்பிட்டேன். இது கூட உனக்கு புரியல. சரியான டியூப்லைட் நீ. ஆமாமா, ரொம்பவே. ஆனா எங்க வரணும்னு நான் சொல்லவே இல்லையே. வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன். என் நம்பர் எப்படி தெரியும்? நீ எப்படி என் காலேஜ்ல வந்து என்னோட ஜாதகத்தை எடுத்தியோ அதே மாதிரி உன் வீட்டுக்கு வந்து உன்னோட ஜாதகத்தை நான் எடுத்துட்டேன். ஓகே, நைட் வாட்ஸ்அப்ல chat பண்ணலாம். பை. நீ சரியான கேடிதான். ஓகே ஓகே. நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு அப்பதான் தெரியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல 2 பேர் லொகேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்லயே 2 பேருக்கும் சேட்டிங் போயிட்டே இருந்தது. அப்பதான் அவங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டாங்க 2 பேரும். சொல்ல போனா நாங்க பிரியறதுக்கு அவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்களான்னு கூட சில டைம் நினைச்சதுண்டு. ஏங்க, இப்போ என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? நம்ம ஒத்தால தான் பிஸ்னஸ் நடத்த முடியாது, ஓகேவா? கண்டிப்பாக கம்பேரிஷன் இருந்து தான் ஆகணும். பார்ட்னர்ஷிப் போட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக நம்ம போட்ட முதலையும் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீலிங்கோடைய நம்ம உறவு முறை இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேறு மாதிரி போகும். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹரிகரனுக்கு இது வரைக்கும் அந்த ஸ்னேகாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவனை தேவையில்லாமல் நேற்று நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோமோன்னு எனக்கு இப்போ தோணிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? இப்போ நான் உள்ள இருந்து இங்கே வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? 9 மணிக்குள்ள ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறவன் இப்போ மணி என்ன 11 மணி, இப்போ வரைக்கும் ஃபோனுக்குள்ளேயே இருக்கான். ஃபோனை
தன்னால சிரிக்கிறான். வாட்ஸ்அப்ல யார் கூட மெசேஜ் பண்றான். என்ன நேத்து அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு என்னமோ அந்த ஸ்னேகாவை இவன் கல்யாணம் பண்ணிப்பானோன்னு டவுட்டா இருக்கு. மொத்தத்துக்குமே அந்த ஃபேமிலி கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு காரணமே நம்ம பிஸ்னஸ் மட்டும்தான். மற்றபடி வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வேற மாதிரி போயிடுச்சுன்னா எல்லாமே நம்மளுக்கு தலைகீழ போயிடும். அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணணுங்கிற? ஹரிஹரன் நம்ம பிள்ளை இல்லைதான். அதுக்காக அவன் பேரில் இருக்க சொத்தெல்லாம் நமக்கு தான் வந்தாகணும். அதை முதல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, புரியுதா? அதுக்காக அவனை நம்ம பிள்ளை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் மேலே அதிகமான பாசமே எனக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு குழந்தை இல்லாமல் அவன் நம்ம கையில் கிடச்சது தானே பெரிய விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹரிஹரனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை லவ் பண்ணி அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி போய் முடியும். நான் இப்போவே சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க. இதுதான் உன் பிரச்சனையா? அதை நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நாளைக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. லவ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று. அது அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாத ஒரு விஷயம். ஞாபகத்தில் இருக்கட்டும். லவ்வை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? நான் பார்த்துக்கிறேன். அவங்களோட எண்ணம் நானும் ஹரிஹரனும் சேரக்கூடாது, 2 பேர் லவ் பண்ணிடக்கூடாதுங்கிறது. ஆனால் அவங்களோட எண்ணத்தையும் தாண்டி நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு மீட் பண்ண வர சொன்னதுக்கு முக்கியமான காரணமே நான் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனது மட்டும்தான். ஆக்சுவலாக பேசுறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் என்னையே அறியாமல் அங்கே 2 பேத்துக்குள்ளேயும் ப்ரப்போசல் நடந்துருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் பேசுகிறதா மட்டும்தான் அந்த ஒரு எண்ணத்தில் தான் அந்த பார்க்கில் 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்டோம். அவனை பார்க்குற நிமிஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எனக்குள்ள இருக்கிற என் லவ்ங்கிற ஃபீலவே நான் உணர ஆரம்பித்தேன். பொதுவாக 2 பேர் லவ்வர்ஸ் மீட் பண்ணிக்கும் போது நீ ஃபஸ்ட்டு வந்த, நான் ஃபஸ்ட்டு வந்தேன், உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், எனக்காக நீ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்ட, உன்னால என் வேலை போச்சு அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு ஈகோவில் தான் ஒவ்வொருத்தவங்களோட மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எங்களோட மீட்டிங் 2 பேருமே ஒரே நேரத்தில் சந்திச்சுக்கிட்டது தான். எங்களோட மீட்டிங் ரொம்பவே வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவனோட கேரக்டர் என்னன்னே எனக்கு தெரிய வந்தது. அது உண்மையாலுமே அவனோட கேரக்டர் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன் அந்த அளவுக்கு மாற்றினது அவன் பெரியப்பா தான். அவனுக்கு இன்ன வரைக்குமே அது தெரியாது. ஒரே நேரத்தில் ஹாய் சொல்லிட்டோம். எவ்வளோ ஷார்ட் பீரியடில் 2 பேரும் மீட்டிங் அளவுக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நானும் தான். எனிவே எதுக்கு வர சொன்னீங்க? என்ன திடீர்னு மரியாதை கொடுக்குறீங்க? நேற்று வரைக்கும் சொரிகரன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு மரியாதை கொடுக்குறீமா? அது அடிக்கடி அப்படிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டா உங்களுக்கு நிக் நேம் வைக்க மாட்டேன், மரியாதை தான் கூப்பிடுவேன். அப்போ என்ன பிடிச்சிருக்கா? ஸ்னேகா, கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். அது எப்படி ஒருத்தனை புரிஞ்சுக்காமலேயே அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது, அவன்கிட்ட பேசாம அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியாம ஒருத்தங்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுன்ற ஒரு கேள்வி வரும். ஆனா அவனை பொறுத்தளவுலையும் என்னை பொறுத்தளவுலையும் அந்த இடத்துக்கிட்ட எங்க 2 பேத்துக்கும் பேசி புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லாம தான் போச்சு. அது என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் நான் யோசிச்சது உண்டு. ஆனா அதுக்கு சரியான காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஹக் பண்ண அந்த நிமிஷம் அவன் இந்த வேர்ல்டில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேசுறதுக்காக 2 பேரும் போய் அந்த இடத்துல எங்கள் ப்ரப்போசல் நடக்கும்னு அவனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ஸ்னேகா, நான் பிடிச்சிருக்கான்னு சொன்னதுக்காக இப்படி கட்டி பிடிச்சா என்ன அர்த்தம்? அப்போ என்ன பிடிச்சிருக்கா? டே மக்கு, உனக்கு இது கூட புரியல? எந்த பொண்ணாவது யாருன்னே தெரியாத ஒருத்தவனை ஹக் பண்ணணும்னு நினைப்பாளா? அப்படி யாருக்காவது யோசனை வரும்னு நினைக்கிறியா? உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தானே உன் பர்மிஷனே கேட்காம உன்னை ஹக் பண்ணுறேன். இதில் நீ தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னா? ஆனால் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்க்கல, அவனும் எதிர்பார்க்கல. சொல்லுவாங்கல்ல, நாமளா தேடி போகிற அன்பை விட நம்மளை தேடி வர அன்பு தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு. அந்த இடத்துல அவனை தேடி போனது என்னமோ நான் தான். ஆரம்பத்தில் தேடி வந்தது அவன், கடைசியாக ப்ரப்போஸ்ன்னு வரும்போது தேடி போனது நான் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வர? ஐ லவ் யூ. உங்ககிட்ட இருந்து என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் லைஃப் லாங் உங்க கூட என் லைஃப்பை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அது கிடைக்குமா? ஒரே மழை அள்ளி நம்ம போத்திக்கணும், கைய கொடு கதவா
சாத்திக்கணும் ஒரே குளிர் ஒரே முத்தம் ஊட்டிக்கணும் உன்னை மட்டும் சராக பார்த்துக்கணும். ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும்னா உண்மையை சொல்லணும்னா எனக்கு பொண்ணுங்களவே பிடிக்காது. பொண்ணுங்களை பிடிக்காதுன்னா சில பொண்ணுங்களை ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். பசங்களை பார்த்தோன்னா சீன் போடுறது அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கே ரொம்ப இரிட்டேட் ஆகும். என்னடா அப்போ பொண்ணுங்களாலே இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற தாட் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் உன்னை பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு நீ எனக்கோ இல்லை தோப்புக்காரனை போட சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் மாமா வீட்டில் உன்னை பார்த்ததாகட்டும், பேசினதாகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி செல்லமாக பேசுகிற பொண்ணுங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குங்கிறத மூலமாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீயும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இங்கே வந்திருப்பேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஷாக் கொடுப்பேன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ ஐ லவ் யூ டூ ஸ்னேகா. நானும் உன்ன மாதிரி தான். ஐயோ பசங்கனாலே நம்மளுக்கு அலர்ஜி, நம்ம ஒரு நெருப்பு, நம்ம பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த நேரமாக என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் டோட்டலாக என் லைஃப்பில் சேஞ்ச் ஆக்குனது நீ தான். லவ் வந்துட்டா என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்கிறது ஃபேக்ட், 100% ஃபேக்ட். ஸோ ஐ லவ் யூ டூ. மூச்சு விடும் காற்றையும் சேகரிப்பேன், காதலி மிச்சம் வைக்கும் தேனி தீர்த்தம் என்பேன். நெற்றியில் வேர்வை கண்டவுடன் நான் வெயிலை விட்டு பார்த்தேன். இது வரைக்குமே ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், பேச்சாகட்டும், நாங்கள் சுற்றின இடமாகட்டும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ப்ரப்போசலை அவங்க பெரியப்பா பார்த்துட்டாரு. அவங்க பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் எங்கள் ஃபேமிலி கூட பிஸ்னஸ் டீலிங் மட்டும்தான் வச்சுக்கணுன்ற எண்ணம். ஏன்னா அவங்களோட சொந்த பையன் ஒன்றும் இல்லை ஹரிஹரன். அவங்க குழந்தை இல்லாமல் அவங்களோட தம்பி மூலமாக வந்த ஒரு குழந்தை தான் ஹரிஹரன். அதனால தான் அவங்க ஹரிஹரன் கிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. எங்கே ஹரிஹரனுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் அவங்கள விட்டு போயிடுமோ, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற தாட் அவங்களுக்குள்ள ரொம்பவே ஓடிக்கிட்டு இருந்தது. இது இப்போ வரைக்குமே அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாது. நாங்கள் எதுக்காக பிரிஞ்சோன்னு அவன் இன்ன வரைக்குமே யோசிக்கல. யோசிச்சிருந்தா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நல்லா தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் சுத்தாத இடமே இல்லை, போகாத எங்கே போனாலும் எங்களோட ஞாபகங்கள் ஒரு சுவர் மாதிரி எங்காவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் இருந்தது. ஜஸ்ட்டு ஒரு 3 month தான் நல்லாவே பழகியிருந்திருப்போம், பேசியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் எங்கள் 2 பேத்துக்குள்ள அந்த பிரிவுங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அதற்கு மூல காரணமே அவன் பெரியப்பா தான். எங்கே இவன் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அவன் பேரில் இருக்க சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துருமோ இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்துருமோ அப்படின்ற எண்ணத்திலேயே அவங்க பெரியம்மா 1க்கு 2 அவனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க பெரியப்பாவை. இதனால் இவன் ரொம்ப இரிட்டேட் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அது வரைக்குமே அவனுக்கு எவ்வளோ கோவமாக இருந்தாலும் என்கிட்ட அவன் காட்ட மாட்டான். அவனும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், நானும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன கோவமாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ஆப்போசிட்டாக என்னோட கேரக்டர் கேட்டாப்புல அவன் மாறிடுவான். அந்த சமயத்தில் என்னோட தாட் எப்படி இருக்கோ அப்படி தான் அவனோட தாட்டும் இருக்கும். ஆனால் டோட்டலாகவே அவனை சுத்தமாக மாற்றினது அவன் பெரியப்பா தான். அவன்கிட்ட 1க்கு 2 சொல்லி என்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். அப்போதான் அவனுக்கு முறையாக என் மேலே சந்தேகம் ஒன்று வர ஆரம்பிச்சது. அப்படி இப்படின்னு 1 year போயிடுச்சு. அந்த 1 yearல நாங்கள் சண்டை தான் அதிகமாக போட்டுக்கிட்டோம். சண்டை போட்டாலும் எங்கள் 2 பேத்துக்குள்ள இருந்த லவ் கொஞ்சம் கூட குறையல. நான் லவ் பண்ணுறதை என் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். அவன் அதை பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவனும் சேம் டைம் லவ் பண்ணிட்டு இருந்தான். பட் என்கிட்ட எதையும் அவன் சொல்லலை. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கானே என் அண்ணியை தான். நான் அப்படியே விட்டுட்டேன், அதை நான் கண்டுக்கல. அப்படியே 1 year போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. அப்போது நாங்கள் எப்போதுமே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பிளேஸ், ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் நாளைக்கு மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பிளேஸில் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். அந்த இடத்துக்கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் காலேஜ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகாமல் அவனுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவன் வந்தான். வரும்போதே அவன் ஃபேஸ் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அவன் ஃபேஸ் எப்படி இருந்தானோ என்ன பார்த்தோன்னே சிரிச்சிருவான். ஆனால் அன்றைக்கி அவன் சிரிக்கவே இல்லை. அன்றைக்கி தான் அவனுக்கு சந்தேக புயல்ன்ற ஒன்று அவன் மனசுக்குள்ளே பெரிய ஒரு ரண மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டே சாரி, என்னாச்சு உனக்கு?
ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் என் ஃபேஸை பார்த்தா அது எல்லாமே போயிடும்னு சொல்லுவீல. இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீட்டில் ஏதாவது சண்டையா? அப்போ அவன் சொன்ன காரணம் எனக்கு ஒரு மாதிரி சில்லித்தனமா, அதை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு அவன் பிஹேவியர். சொல்லி தொலைடா, என்ன ஆச்சு உனக்கு? நம்ம லவ் பண்றத உன் அண்ணன் கிட்ட சொன்னியா? ஆமா சொன்னேன். இதுல என்ன இருக்கு? என் அண்ணன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். ஸோ சொன்னேன். எங்க அண்ணன் பேச ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவனும் லவ் பண்றான். ஸோ அந்த ஃபீல் என்னன்னு அவனுக்கு தெரியும். உன் அண்ணன் லவ் பண்றான் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் கேட்கல. எதுக்கு இப்போதைக்கு சொல்ற? ஏற்கனவே நம்ம சேருவோமா பிரிஞ்சிருவோமா அப்படின்ற எண்ணத்துல நம்ம ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. அவன் எதுக்காக அந்த வேர்டை சொன்னான்னு எனக்கு தெரியல. அந்த சமயத்துல அவன் பெரியப்பா அவன் மண்டையை ரொம்ப குழப்பி விட்டு இருந்திருக்காரு. வந்தவன் என்கிட்ட அப்படி ஒரு வேர்டை சொல்லவும் எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஷனும் ஆயிடுச்சு. அப்போ நான் எதுவுமே அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. ஹரி, நீ எப்போ பார்த்தாலும் இந்த வேர்டை அடிக்கடி என்கிட்ட யூஸ் பண்ற. இங்க பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரிஞ்சிருவோம்னு கிடையாது. என்ன, இந்த சண்டை தான் இன்னுமே நம்ம லவ் ஸ்ட்ராங் ஆக்கும். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது அவன் இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் அவன் பெரியப்பா தானே. ஆனா அதை அவன்கிட்ட நான் சொன்னாலும் அவன் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டான். ஏன்னா அவன் பெரியப்பா அந்த அளவுக்கு அவன் மண்டையை கழுவி வச்சிருந்தாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது என் போனை படக்குன்னு வாங்கினான். ஹரி, என்ன சரியா போன வாங்கினேன்? ஒன்றும் இல்லை, என் ஃபோனில் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணி தரேன். பிரபல தொழிலதிபரோட பையன் மட்டும் சொல்ல முடியும். போனுக்கு ஒரு பேலன்ஸ் போட மாட்டானமா. சீக்கிரம் பேசிட்டு வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். பேசுறேன். அப்போ அவனோட ஆட்டிடியூட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. நார்மலா இருந்த மாதிரி அவன் இல்லை. என் ஃபோனை அவன் வாங்கினதுக்கு பின்னாடி என் மேல சந்தேகம் இருக்குன்னு ஒண்ணு. ஏன்னா அவன் பெரியப்பா அவன்கிட்ட சொன்ன வார்த்தைப்படி. நீ பாரு ஹரி, நான் என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். என்ன, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ அவளை லவ் பண்றேன்னு வந்து நிற்கும் போது நீ லவ் பண்றது நான் தப்புன்னு சொல்லல. அந்த பொண்ணோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் லவ் பண்ணு. ஏன்னா என்னதான் சொந்தக்கார பொண்ணா இருந்தாலும் இப்போ இருக்கிற பொண்ணுங்களோட கேரக்டர் எதுவுமே சரியில்லை. ஆண் பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் உன்னை வச்சுக்கிட்டு என் ஃபோன்ல வேற யார் கூடாது பேசலாம், இன்னும் வேற யார் கூடாதுன்னு பேசலாம். அதனால எப்போதுமே நம்ம கண்கூப்பி பாம்பாட்டம் நம்ம லவ் பண்ற பர்சனை குத்திக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ உன் சிட்டியை வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி. அவங்க பெரியப்பா எதுக்காக இப்படிதான் சொல்லி அவனோட மண்டையை கழுவினார்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் டோட்டலாவே ஆள் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான். அப்போ என் போனை வாங்கி ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுல ஒன்றும் இல்லை. ஆனா 2 பசங்க, என்னோட ஸ்கூல் மேட்ல படிச்ச 2 பசங்க நம்பர் மட்டும் அதில் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலா அவங்க கூட நான் பேசலாம் மாட்டேன், யார் கூடயும் கான்டாக்ட்ல கிடையாது எனக்கு. எப்பயாவது சேட் பண்ணாங்கன்னா பேசுவேன், அவ்வளோதான். அந்த சேட்டிங் கூட நான் டெலிட் பண்ண மாட்டேன். என் அண்ணன் கூட என் ஃபோனை வாங்கி பார்க்கறதுக்கு யோசிச்சேன். ஆனால் என் ஃபோனை வாங்கி பார்த்துட்டு இந்த 2 பசங்க யாருன்னு என்னை பார்த்து கேட்டான். அந்த சமயத்தில் எனக்கு அப்படியே எல்லாமே நொறுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா, ஃபோன் பேசுறதுனால ஃபோனை வாங்குறேன், என்ன ஃபோனை பார்த்துட்டு இருக்க? அது அதை பார்க்கறதுக்கு உனக்கு அழகா தெரியுதா? அழகாலாம் இல்லை, சும்மாதான். ஃபோன் கொடுன்னு கேட்டால் சும்மா கேட்டால் தரமாட்டீங்கள, அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. யாரு திலீபன் மகேஷ்னு 2 பசங்க? யார் அவங்க? சேட்லாம் பண்ணியிருக்க? ஏன், அவங்க என் கூட படிச்ச பசங்க ஸ்கூல்ல. நான் எப்பயும் பேச மாட்டேனே, எப்பயாவது தான் நான் பேசுவேன். ஓ அப்படியா? இல்லை, எனக்கு இந்த மாதிரி பசங்க கூட பேசுறதெல்லாம் பிடிக்காது. உனக்கு நல்லாவே தெரியும் என்ன என் கேரக்டர் பற்றி. ஹரி, ஸ்ட்ரெயிட்டாவே கேட்குறேன், சந்தேகப்படுறியா ஹரி? சந்தேகம்லாம் படலடி. யாராவது சந்தேகம்லாம் படுவாங்களா? அப்படிலாம் இல்லை, சொல்றேன். எந்த ப்ராப்ளமும் நமக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அப்போ அவன் அதை அழகா சமாளிச்சான். அவனை மாதிரி யாருனாலே சமாளிக்க முடியாது. நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன். சரி, அவன் ஒரு பொசிசிவ்ல தான் அப்படி சொல்றான் அப்படின்னு அதையும் பொறுத்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணேன். ஆனா போக போக இது அவனுக்கு ரொம்ப நிறைய ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா அவன் திடீர்னு என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். கண்ட்ரோல்னா நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க நீ அதை பண்ணு, இது ஓகே, நீ அப்படி பண்ணணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஒரு ட்ரெஸ் போடுறதுல இருந்து நான் சாப்பிடுற வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே என்னை கண்ட்ரோல் பண்ண. நீ இப்படிதான் இருக்கணும், இவ்வளோ டைமுக்கு அப்புறம் நீ ஃபோன் யூஸ் பண்ண கூடாது, இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இவங்க கூட தான் பேசணும். என் அண்ணன்ட்ட கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேல என் அண்ணன்ட்ட கூட இவ்வளோ டைமுக்கு மேல நீ பேசக்கூடாதுன்னு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். நான் அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைதான் எனக்கு. ஆனா நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். ஏன்னா அவனை விட நான் அவனை ரொம்பவே அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்து என்னால வெளியவும் வர முடியல. என் அண்ணன்கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன், அதை
அதாவது இவன் இப்படி கண்ட்ரோல் பண்றத நான் சொல்லல. அண்ணா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள சும்மா யதார்த்தமா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம அவசியம் இருந்ததா ஆகணுமா அப்படின்னு சொல்லும் போது என் அண்ணன் நிறைய விஷயங்களை எனக்கு சொன்னான். ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கண்ட்ரோல் பண்றதவே ஒரு ஒர்க்கா வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் கூட எப்படி எப்படி லைஃப் லாங் லைஃபை மூவ் பண்ண முடியும்? ஆனாலும் பொறுத்துக்கிட்டேன், இவனுக்கு மாத்திரலாம், இவன் இப்பதானே மாறினா, அதனால இவனை ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படியும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல எல்லாத்தையுமே பொறுத்து தான் போனேன். சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கலாம், இல்லைனா அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவான், இவ்வளோ நாள் லவ் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு 2 வருஷம் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டே மூவ் ஆன் பண்ணேன். ஆனால் லவ் அவனுக்கு நிறையாவே இருந்தது என் மேலே. அதை அவனுக்கு எப்படி என் மேலே காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு விதமே தெரியல. ஆனால் இது கடையில் அவன் பெரியப்பா அவனுக்குள்ள தேவையில்லாததான் போட்டு குழப்பி அவனை ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிட்டாரு. அதை விட அவன் ரொம்ப பிஸியாகவும் ஆயிட்டான். காலேஜ் ப்ரொஃபஸருக்கு படிச்சு ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட் ஆன டாக்ஸிக் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவன் சைக்காவா மாறின தருணம் தான் அது. என் இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா இவன் பெரியப்பா மெச்சை கேட்டு ஆடுன்னு தூக்கிப்பட்டு போயிருப்பா. ஆனா அவன் பெரியப்பா பத்தி நான் அவன்கிட்ட சொன்னாலும் அவன் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. காரணம் அவன் பெரியப்பா அவன் மேல வச்சிருக்க பாசம். அந்த ஒரு விஷயத்தினால அவன் அவங்க பேச்சை மட்டுமே கேட்டான். அவன் ரொம்பவே பிஸியும் ஆயிட்டான். அவங்க பெரியப்பா அவனை ரொம்ப பிஸி ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. ஒரு லவ் பண்ற பொண்ணு என்ன எதிர்பார்ப்பா சொல்லுங்க? ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் அவளுக்காக அவன் பேசணும், நேரம் ஒதுக்கணும் தான் நினைப்பான். அந்த 5 நிமிஷமும் நீ என்ன பண்ற, நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சாப்பிட்ட, இப்போ நீ என்ன என்ன இதுல இருக்க, யார் கூட பேசுற, இதவே தான் பேசுவானே தவிர என்ன பத்தி என்னோட ஃப்ரீடம்க்கு அவன் கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டான், என்ன பேசவும் விட மாட்டான். இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. அந்த 6 மாசமும் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த 6 மாசம் நிறைய நாள் அழுதுருக்கேன். அழுதது மட்டும்தான் எனக்கு பெரிய ஒரு டாஸ்காவே இருந்தது. அப்படியே போய்கிட்டே இருந்தது. போதும் ஸ்னேகா, இதுக்கு மேல என்னால கேட்க முடியல. மீதிய கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்ல. பாத்தீங்களா ஜீவா, கேட்கறவங்களாலேயே அதை தாங்கிக்க முடியல. அந்த லைஃப்குள்ள 4 வருஷம் இருந்திருக்கேன். அந்த 4 வருஷத்துல 1 வருஷம் கூட நான் நிம்மதியா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் ஏன் அதுல இருந்து நீ வெளியே வரல நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. சொல்றேன். தமிழுக்கு செமஸ்டருக்கு என்கிட்ட புக்ஸ் எல்லாம் கேட்டில, நான் மெட்டீரியலோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏடா பார்த்தி அதை படிச்சா நாமளா 100க்கு 100 மார்க்கா? நாங்க எல்லாரும் 100க்கு 100 வாங்குவோம், நீ மட்டும் 100க்கு 150 வாங்குவேன். அப்ப நான் மதனி 100க்கு முட்டை தானே வாங்குவான். நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னடி வர வர ரொம்பதான் கலாய்க்கிற? என்ன பழசெல்லாம் மறந்து போச்சோ? டேய் என்ன பழசெல்லாம் மறந்து போச்சு, நீ பாத்ரூம் கழுவிடுதா? இப்ப எதுக்குடா நாய் குறைச்ச மாதிரி குலைக்கிற? பாத்தியா மதுரே, நான் தான் சொன்னேன்ல, ஃப்ரெண்டு தான் என்ன மாதிரி உண்மையான ஃப்ரெண்டா இருக்குன்னு. இந்த மாதிரி டைரக்டா நேருக்கு நேரா பேசிட்டு போயிடணும் பாரு. எப்ப பார்த்தாலும் உன் முதுகுல ஆணி அடிக்கிறதுக்கே நின்றுட்டு இருக்கான். அவன் கூட பேசாத, உன் பக்கத்துல உட்காந்தே குழி தோண்டிட்டு இருக்கான். எப்ப உள்ள தள்ளி விடுவான்னு தெரியாது. அதெல்லாம் புரிஞ்சிருந்தா அவன் ஏன் இங்க வந்து நிக்கிறான் எப்ப பார்த்தாலும்? ஏய் என்னடி ரொம்பதான் வாய் பேசிக்கிட்டே இருக்க, எல்லாம் மறந்து போச்சோ? டேய் முதல்ல டைலாக்க மாத்துற, ஏன்டா எப்ப பார்த்தாலும் தேய்ச்சி போட ரெக்கார்ட் மாதிரி இதவே பேசிட்டு இருக்க? நீ ஏன் செவத்துல அடிச்ச பள்ளி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நிக்கிற? என்ன சைட் அடிக்கிறதானே? நான் அழகா இருக்கனா? ஆனா நானும் அவனுக்கு கிடைக்க மாட்டேன். நான் என் அழகிய லைலாக்கு மட்டும்தான். இங்க பாரு, தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துட்டு பின்னாடி என்னடா டே ஏன்டா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் நீ ரொமான்ஸ் பண்ணதானே வந்த? இல்ல தெரியாமதான் கேக்குறேன். நீ அந்த மெட்டீரியல் எடுத்துட்டு வர்ற மாதிரி அப்படியே வாழை பார்த்து ரொமான்ஸ் பண்ணதான் வேணா. அந்த வேலையை மட்டும் சிறப்பா செய், சரியா? நாங்க இங்க வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். வேலையை பார்த்துட்டு அந்த வேலையை மட்டும் செய். என்னமோ நீலா படிச்சு என்ன பெரிய கலெக்டர் ஆக போறியா? அறிவு வாங்கிட்டு பேசாம இங்கே உட்காரு. நான்லாம்
எவ்வளவு கஷ்டப்படா படிக்கிறேன் பாரு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். எல்லாம் ரெட்டை குடும்பி பாட்டி சோறு போட்டு வளர்க்கறதே பெரிய விஷயம். என்ன நாளை இங்க படிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ நீ எல்லாம் அதுல படிக்கலாமா? வேலை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும். என்ன மதன் மாதிரி ஜாலிக்காக வந்துட்டு போறவன் நினைச்சியா? டேய் நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் மதன் எடுத்தே பேசிக்கிட்டே இருக்க? டேய் மதன் நீ என்ன சொன்ன? அவன் என்னடா சொல்லுவா? சொரக்காய்க்கு உப்பு பத்தலைன்னு சொல்லுவான்டா. டேய் சொரக்காய்க்கு எப்படி உப்பு பாக்குறது? திரும்ப மாட்டா. நீ ஃபர்ஸ்ட் புக்க போய் படிப்போ. செயல் புக் எடுத்து படி முதல்ல. அதுல உள்ளதை நீ படிச்சு பாஸ் ஆகுற. அப்புறம் மெட்டீரியல் வந்து கேட்கலாம். போ. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னியா நீ படிச்சு எவ்வளவோ படிச்சிருந்திருக்கலாம். போப்ல. புக்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா சீக்கிரம் வாங்குறது. வாங்கலூசு போய் படிக்கிற வேலை பாரு. குரூப் ஸ்டடி போடலாமா? ஏய் என்ன போடலாமா? இங்க நார்மலாவே படிக்க மாட்டாங்களா யாருமே? இதுல குரூப் ஸ்டடி ஒண்ணு குறைச்சல. ஏன்டா மதனு குரூப் ஸ்டடி போட்டா அவங்க இன்னும் நெருக்கமாயிருவாங்கன்னு அவனுக்கு ஒரே ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கா? ராக்கி வாயை மூடிடு. அவ்வளவுதான் உனக்கு தேர்றா. குரூப் ஸ்டடிலாம் ஒண்ணு வேணாம். இங்கவே லட்சணமா படிக்கறாங்க. இல்ல குரூப் ஸ்டடில மட்டும் அப்படியே நடக்கலன்னு படிச்சிருவாங்க. ஏய் போடலாம். ராக்கி குரூப் ஸ்டடிக்கு ஏற்பாடு பண்ணு. காலேஜ்ல ஒரு கிளாஸ் ரூம் எடு, படிக்கலாம். அவ்வளவுதானே அகல்யா. சிறப்பா பண்ணிரலாம். விட்டுரு. ராக்கிட்ட சொல்லிட்டேன். ராக்கியை நம்பியோர் கைவிடப்பட மாட்டார். மதனை மட்டும் உப்புக்கு சப்பாத்தி சேர்த்துக்கலாமா? ஓ தாராளமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்மின் காலையில தூங்கிட்டாங்கப்பா. வீடியோ எந்திரிச்சு எடுக்கல. எப்பயும் போல ஞாயிற்றுக்கிழமை பழக்க தோசையில தூங்கிட்டாங்க. எதுவும் நினைச்சுக்காதீங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 22 நிமிஷம் மட்டும் ஸ்னேகா ஹரிகரன் நானும் ஹரிகரனோட ஃப்ளாஷ்பேக் எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஃப்ளாஷ்பேக் மட்டும் போட்டிருப்பாங்க. மீதி வந்து கொஞ்சம் வந்து எடுத்திருப்பாங்க. மற்றவங்க யாரையும் காட்ட முடியல. ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆனால் எடுக்க டைம் இல்லாதான் உண்மை. இப்போ வந்து சாயந்தரம் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு இது சாயந்தரம் போடுற வீடியோவோட ஸ்னேகா ஹரிகரன் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அட்மிட் திங்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சாயந்தரம் போடுற வீடியோவில் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவும் ஸ்னேகா ஹரிகரன் ஃப்ளாஷ்பேக்கே போடலாமா அப்படின்னு வந்து அட்மிட் கேட்க சொன்னாங்க. ஏன்னா வந்து இன்னும் 2 பேரோட ஸ்டோரி இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக்கோட மூவ் பண்ண முடியல, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்ற பேரையும் வந்து இதில் வந்து அவங்களே காட்ட முடியாமல் போகிறதுனால வந்து எதுவும் பண்ண முடியல. அதனால தான் வந்து மற்றவங்க யாரையும் காட்ட மாட்டேங்கிறோம். அடுத்து அதாவது ஈவினிங் போடுற 30 மினிட்ஸ் வீடியோவும் ஸ்னேகா ஹரிகரன் ஃப்ளாஷ்பேக் மட்டும் போடலாம் அப்படின்னு வந்து அட்மின் திங்க் பண்ணி வச்சிருக்காங்க. பட் வந்து உங்களோட ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா முடிக்கணும், அதுக்காக தான். இன்னும் 10 எபிசோடில் சாயந்தரம் வீடியோ போட்டால் 60 எபிசோடில் 10 எபிசோட ஸ்டோரி முடிக்கணும். ஸோ இன்னும் 2 பேருக்கு வந்து நம்ம ஸ்டோரி வந்து வச்சிருக்கோம், தெரியும் உங்களுக்கு. ஸ்டோரி மூவ் ஆன் பண்ணுற அந்த இதிலே உங்களுக்கு தெரியும். இந்த 2 பேருக்கு வந்து நம்ம ஸ்டோரி வந்து முடிக்கணும் பார்த்தீங்களா. அதனால வந்து ஒரு 10 எபிசோட் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்புறம் லாஸ்ட் 5 எபிசோட்லலாம் வந்து கொஞ்சம் கலக்கலன்னு காட்டலான்னு இருக்கோம். அப்புறம் ஃபைனல் எபிசோடு தான் பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருக்கோம் உங்கள் எல்லாத்துக்கும். மறக்காமல் பார்க்க வேண்டிக்கிறோம். அப்போ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் ஸ்டோரி மூவ் பண்ண முடியும். வீடியோ போட்டோன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து என்னால் எடுக்க முடியும். 30 நிமிஷம் இந்த லாஸ்ட் அந்த 60 எபிசோட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிக்கணும், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.